கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி பேருந்து சாலமரத்துப்பட்டி சென்றாயன் மலையிடையே சென்றபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் ஓரம் உள்ள புளியமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து முழுவதும் சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணம் செய்த மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். 3 மாணவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் 9 மாணவர்கள் அதிக காயத்துடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஊட்டியை கண்டறிந்து 200 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் உதகை நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் தோடர் பழங்குடியின வாழ்வியல் முறையினர் குறித்த சிலை அமைப்பை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று தோடர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என தோடர் இன மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள கோட்டூர் பேரூராட்சியின் சாதாரண கூட்டத்தில் திமுக பேரூராட்சியின் தலைவர் ராமகிருஷ்ணன் தன்னிச்சையாக செயல்பட்டு ஊழல் செய்து வருவதாக கூறியும் சரியான முறையில் வரவு செலவு கணக்குகள் காட்டுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனால் கோட்டூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு அரசு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இப்பகுதி உள்ள நிலையில் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான நடவடிக்கையை கைவிட வேண்டும் என கிராம மக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், விவசாய சங்கத்தினர் இணைந்து வருகின்ற 11ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரிக்கை போஸ்டர் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேடு ஜங்ஷன் பகுதியில் மதுபோதையில் செல்போனை தொலைத்துவிட்டு அரசு பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனரை தகாத வார்த்தை கூறி ரகளையில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் ரகளையில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் ஜெயலட்சுமி அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் மின்கட்டண உயர்வு மற்றும் இரும்பு விலையேற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் வெல்டிங் இயந்திரத்தை வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்சார கட்டண உயர்வால் தொடர்ந்து வெல்டிங் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும், வெல்டிங் தொழிலாளர்களுக்கு இரும்பு விலையில் மானியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 7 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கையில் ஆயுதங்களுடன் சர்வசாதாரணமாக முகமூடி கொள்ளையர்கள் உலா வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று காங்கேயம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பார்வதீஸ்வரன் தேவஸ்தான நிலமோசடி விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கோவில் நிலத்தை விற்க முயற்சித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தூத்துக்குடியில் உள்ள கடம்பாக்குளத்தில் மீண்டும் கரம்பை மண்ணெடுக்க அனுமதி அளிக்க கோரி தென் திருப்பேரை சுற்றுவட்டார தேவேந்திரகுல வேளாளர் கடம்பாக்குளம் விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள வீரராகவபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் 1 லட்சம் பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகுடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.